ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் செம டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இதுக்கு நான் மில்கி மிஸ்ட் பன்னீர் நான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு பிடி முந்திரி அண்ட் 2 பாதாம். அடுத்தது கஸ்தூரி மேத்தி, 2 ஸ்பூன் ஹனி, 3 ஸ்பூன் சர்க்கரை, கல்லுப்பு, மிளகாப்பொடி 2 ஸ்பூன், 2 ஸ்பூன் கரம் மசாலா, 3 பெரிய வெங்காயம், 4 ஆப்பிள் தக்காளி, அண்ட் மில்கி மிஸ்டோட பட்டர். அடுத்தது பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய். அடுத்தது கொத்தமல்லி, பூண்டு, இஞ்சி, 2 பச்சை மிளகா, வாங்க இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் பேன் சூடானதும் ஹாஃப் பட்டரை நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆப்பிள் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நாட்டு தக்காளி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, ஆப்பிள் தக்காளி தான் யூஸ் பண்ணணும். அடுத்தது இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட கல்லுப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட முந்திரி அப்புறம் பாதாம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கினதும் ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஆற வச்சுருங்க. ஆறினதும் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதையை தண்ணி ஊற்றாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போது இந்த பன்னீரை நம்ம நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் குட்டி குட்டி பீஸாக நீங்கள் போட்டிங்கன்னா அது அப்படியே கரைஞ்சிரும். அதனால் பெரிய க்யூப்ஸை நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு பேனில் மீதமுள்ள பட்டரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த பட்டர் நல்லா உருகணும். இந்த பட்டரை நல்லா உருகினதும் பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இது கூட தேவையான அளவு தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் மிளகாப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூன் கரம் மசாலா, அதுக்கப்புறம் தேன் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் தேன்,
அடுத்தது சர்க்கரையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தேன் சர்க்கரை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு ஒரு காரசாரமான டேஸ்ட்டும் அண்டு செம இனிப்பான டேஸ்ட்டும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கிரேவி வந்துட்டு நல்லா கொதிக்கணும். இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க மல்லித்தலையை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த கஸ்தூரி மேத்தியை வந்துட்டு நல்லா கசக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் தரும். அவ்வளோதான், செம டேஸ்டியான உங்களுக்கு பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு செமையான வீடியோவில் வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.